காலையில் இந்த பாரதியாருடைய கடிதத்தில் எத்தனை கடிதங்கள் பதிப்பிக்க பெற்றதுன்னு பார்த்தோம் நம்ம. ஆமாம், 23 கடிதங்கள் பதிப்பிக்க பெற்றது. அதில் 2 கடிதங்கள் யாருக்கு எழுதினார்னு பார்த்தோம். ஆமாம், அவர் முழுசா எப்படி பேர் சொல்கிறோம், பரளி சு நெல்லையப்பர். பரளிங்கிறது பரளிக்கோட்டை, பரளிக்கோட்டை. சு அப்படிங்கிறது ஆமா, எப்ப பிறந்தார்னு பார்த்தோமா. அது யாருக்கு, அது பாரதியார். அவரை விட 7 ஆண்டுகள் இளையவர் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்ப 1882னா 89, 1889, 1971 போட்டுங்க அவருடைய காலம். 1889, 1889 அங்கேயே எழுதுனா எப்படி தெரியும்? ஏன் அப்படிதான் தள்ளி தான் எங்கன்னா வீடு கட்ட போறியாங்க? பக்கத்தில் எழுது. 1889, 1971, 1971 நிறைவு, மறைவு. சரி, அவரு பரளி சு நெல்லையப்பருடைய பன்முகங்கள் யாவைன்னு படிச்சோமா? படித்தோம். என்னென்னது? முதல்ல விடுதலை போராட்ட வீரர், என்று 6 1 2 3 போட்டு கூட வச்சிருக்கிற போட்டிருக்கியா? ஆமா, சரி, நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய பாரதியாருடைய எத்தனை பாட்டுகளை அவரை பதிப்பித்தார்னு பார்த்தோம் நம்ம. பதிப்பித்தார் 4. என்னென்ன பாட்டு? என்று முரசு பாட்டோட மொத்தம் 4 பாட்டுகளை அவர் பதிப்பித்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இவர் என்னென்ன கவிதை நூல்களை எழுதினார்னு பார்த்தோம். நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும்பழி ஆகிய 3 நூல்களை எழுதியிருக்கார், கவிதை நூல்கள். அப்புறம் யாருடைய வாழ்க்கை வரலாற்று எழுதினார் கூட பார்த்தோம். வ.உ.சி.யினுடைய வாழ்க்கை வரலாற்று எழுதினார். எந்த இதழ்களில அவர் துணை ஆசிரியராக பணியாற்றினார் பார்த்தோம். லோகோபகாரி அல்ல, சூரியோதயம், கர்மயோகி, அதில் தான் துணை ஆசிரியராக இருந்தாரு. லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் அப்புறம் ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காருன்னு செய்தியை பார்த்தோம் நாம இல்லையா. ரைட். அடுத்தது இந்த பத்மநாபன் பாரதியாருடைய கடிதங்களை பதிப்பித்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பார்த்தோமா? எத்தனை கடிதங்களை பார்த்தோம்? 23 கடிதங்கள். எத்தனை ஆண்டுகள் இளையவர்னு பார்த்தோம். இவர் யாரை விட? யார் இளையவர்? பரளி சு நெல்லையப்பர். ஆமா, பரளி சு நெல்லையப்பர் 7 ஆண்டுகள் இளையவர். அதனால அருமை தம்பியாகவே கருதி அன்பு பாராட்டி கொண்டு வந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். இறுதியில் அவருடைய இறப்பின் அப்போ கூட இருந்தாரு. ஆனா அவர் 13 பேர் தான் அந்த இறுதி சடங்குகளை கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. என்னன்னு கேட்டா, பாரதியுடைய பாடல்கள் உலகம் முழுக்க அதுக்கப்புறம் பரவியது. ஆனால் அவன் இருக்கும் தருவாயில் வரைக்க, ஏன்னா அந்த பின்கையுடைய கூற்று நாம சொன்னோம். பின்கையுடைய கூற்று என்ன சொன்னாரு? அந்த பாபு சிதம்பரம் பிள்ளைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்த அந்த பின்கை என்ன சொல்றாரு? பாரதியாருடைய பேச்சையும் இந்த பாபு சிதம்பரனா பிள்ளையுடைய பேச்சையும் கேட்கிற பொழுது பிணம் கூட எழுந்து நடக்கும், செத்த பிணம் கூட எழுந்து நடக்கும் யா இவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டா. அந்த அளவுக்கு தீரமானவர்கள், வீரமானவர்கள் இவருடைய உரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம். சரி, ஆனா அவருடைய இறப்பு, அந்த பிணம் கூட ஏதாச்சும் பெரும் புரட்சியை உண்டாக்கிவிட போகிறது என்று பயந்த ஆங்கிலேயர்கள் இரவு 11 மணிக்கு மேலே இறக்குறாரு. காலைல 9 மணிக்கெல்லாம் அடித்து தள்ளுறாங்க. சீக்கிரமாக எடுத்துன்னு போங்கடா, வெளியே எடுத்துன்னு போங்க, சீக்கிரமாக காலி பண்ணுங்க, அவரை சீக்கிரமாக கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால அப்படிப்பட்ட நம்ம நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். முதல்ல இந்த இங்கே திருவல்லிக்கேணிங்கிற பகுதியில் ஒரு கோயில் இருக்குது, பார்த்தசாரதி கோவில். திருவல்லிக்கேணின்னு ஒரு ஏரியா, மயிலாப்பூர் மாதிரி ஒரு ஏரியாமா அது. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது. என்ன கோயில் தெரியுமா அது? பார்த்தசாரதி பெருமாள் கோவில். அங்கே லாவண்யான்னு ஒரு யானை, பேர் என்னது? யாரா இருக்காங்களா? இல்லை, அந்த யானைக்கு பேர் லாவண்யா.
அந்த யானைக்கு எப்பொழுதும் இவர் தேங்காவும் பழமும் இதெல்லாம் கொடுக்கறதுலாம் வழக்கம். ஒரு நாள் இந்த பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தார்ல அந்த இடைப்பட்ட நேரங்களில் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு, கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி எங்க அங்கே கோவில்லையே பெரிய சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. இவர் அப்போ அந்த தடையெல்லாம் நீக்கிட்ட பிறகு என்ன பண்ணாரு, எப்பயும் போல லாவண்யாகிட்ட நம்ம போய் பேசுவோம் இல்லையா, அதனால நினச்சிட்டு இவர் போய் பேசினார். அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, போகாதீங்க அந்த யானைக்கு மடம் பிடிச்சிருக்கு. இவர் யாராச்சும் பேச்சு கேட்குறவரா? அவர் யார் பேச்சா கேட்குறவரா? யார் பேச்சு கேட்க மாட்டார். என்ன செய்ய போனார். போனால் அது நல்லவங்க கெட்டவங்க யாரும் தெரியாது, மதம் பிடிச்சிருந்துச்சுன்னா. அதனால் என்ன பண்ணாங்க, தர்ஷினி இருந்து நில்லுமா. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த கிட்ட போயிட்டு அந்த பழத்தை கொடுக்கலான்னு, வாழைப்பழத்தை கொடுக்கலான்னு போனார். போன உடனே அப்படியே இப்படி தூக்கி தூரப்பட்டு தம்முன்னு போய் விழுந்தார் பாருங்க. பின்னாடி இடுப்பு எலும்பெல்லாம் உடஞ்சி வலி, இடுப்பு உடச்சிருச்சு. அதனால் படுத்த படிக்க ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் பாரதிதாசன் கூட இவர் கூட எல்லாருக்கிட்டையும் அப்போ தொடர்பில் இருக்கிறார், கடித தொடர்பில் இருக்கிறார். பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டு இல்லை நான் நம்ப மாட்டேன், நீங்கள் புகைப்படம் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்குற போது தான் அந்த புகைப்படத்தை போயிட்டு இதில் போய் எடுக்கிறார், ஸ்டுடியோவில் போயிட்டு ஒரு புகைப்படம் எடுக்கிறார். அந்த புகைப்படம் தான் எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கிறது. ஆனால் அந்த முண்டாசு கட்டின மாதிரி, முறுக்கு மீசை வச்ச மாதிரி, அப்படியே பொட்டு வச்ச மாதிரிலாம் ஒரு ஓவியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைந்தது ஓவியம். அது வரைந்த ஓவியம். ஆனால் அப்படியே ஒட்டி போன முகத்தோட போட்டுக்கிட்டு அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஓவியம் தான், அந்த படம் தான் அவருடைய உண்மையான முகம், உண்மையான படம். யாருக்காக அது எடுக்கப்பட்ட படம்னா பாரதிதாசனுக்காக எடுக்கப்பட்ட படமா. அவர் நம்பலையாம். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு புகைப்படம் அனுப்புங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத எனக்கு புகைப்படம் அனுப்புங்கன்னு கேட்டாராம். அதுக்கப்புறம் அவர் அனுப்பிச்சி வச்சாராம். சரி, அது வரலாறு. அதே போல் இந்த யானை தூக்கி போட்டுச்சு. அதுக்கப்புறம் அதனால் அவர் இடுப்பு பெரிய வலி ஏற்பட்டது. கொஞ்ச காலம் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். அலுவலகத்துக்கு போகாமல் வீட்டிலேயே கம்புண்டு கடிதம் கட்டுரையெல்லாம் எழுதிட்டு கிடந்தார். எழுதி அனுப்பிச்சி வச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறுவனங்களுக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தீராத வயிற்று வலி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வயிற்று வலி பொருட்படுத்த முடியாமல் தான் ஒரு நாள் இரவு இறந்து போய் விடுகிறார். 12/11 அவருடைய பிறந்த நாள். 11/9/1921 அன்று இறந்து போய்விடுகிறார். 11/9/1921 தன்னுடைய 39வது வயது நிறைவடையில் 38 தான் நடந்துச்சு. ஆனால் 39வது வயது ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, இறந்து போய்விட்டார் அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு 11 மணிக்கிட்ட அவர் இறந்து போகிறாரு. அப்படி இருந்தாலும் விரைவாக மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே அவரை அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு, அதாவது அப்போது இருந்த இந்த ஆங்கிலேய அரசு நிர்பந்தித்தது. அப்படி நிர்பந்திக்கிற பேரில் சீக்கிரமாகவே எடுத்துட்டதுனால அவங்க ஒரு 13 பேர் தான் அவருடைய இறுதிச் சடங்குல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் அவருடைய பெருமைகள் ஊரறிய உலகறிய தெரிந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் அவரை புகழ்ந்தாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. கடிதங்கள் கூட அவருடைய பெருமையை பேசும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடிதங்கள் நமக்கு பாடப்பகுதியில் வச்சிருக்கிறாங்க. புரியுதா? அந்த கடிதம் எங்கிருந்து எழுதினார் அவரு? புதுச்சேரியிலிருந்து. எப்போ எழுதினாரு? 15. இப்போ இருந்து சரியா 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லையா? 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு பாண்டிச்சேரியிலிருந்து. அப்படி இந்த அருமை தம்பியாக கருதுகிற அந்த பர்லி சு நெல்லையப்பருக்கு என்ன கடிதத்தில் என்ன எழுதி அனுப்பிச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி பாருங்க. எனதருமை தம்பி ஆகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. ஏன்னா இவர் வேண்டினவர் கண்ணன் ஒருத்தர், பராசக்தி ஒருத்தர் தான் வேண்டியிருக்கிறார் இவர். ஏன்னா கண்ணன் கண்ணம்மா அந்த கண்ணனை கூட பெண்ணாக பாவித்து பாட்டெல்லாம் பாடினாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பராசக்தி கிட்ட கேட்குறாரு, சிவசக்தின்னு கூட பாடுறாரு. என்னது? சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அவர்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா எனக்கு மட்டும் நிறைய அறிவு கொடுத்துட்ட, அந்த அறிவை கொண்டு போய் இவர்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிற போது, நான் போதனை வாயிலாக சொற்பொழிவு வாயிலாக சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சமம்டா, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாதுடான்னு சொல்கிறேன். என்ன காரி துப்புறானுங்க, ஏன் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு பராசக்திகிட்ட போய் கேட்குறாரு. இவர் எப்படின்னு கேட்குறாரு, சொல்லடி சிவசக்தி எனக்கு நிறைய அறிவு கொடுத்துட்ட நீ, அவங்க அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு கொடுக்க மாட்டேங்கிறிய, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அவர்களுக்கு நல்ல அறிவை கொடு முதல்ல.
விதை நல்லா இருந்தால் போதுமா? அது நல்ல பூமியில் தானே வீணா தான் அந்த முளைச்சி வரும். அது மாதிரி கருத்துக்கள் ஆழமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருப்பவர்களுக்கு தானே அது பயன் தரும் இல்லை? மற்றவர்களுக்கு ஏதாவது பயன் தருமா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்து அப்படிங்கிறார். சமுதாயத்துக்கு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவர் பராசக்தி கிட்ட கேட்குறார், என்னது இந்த நெல்லையப்பரை நீ நன்கு காத்திட வேண்டும். பராசக்தியே இந்த பரளிசூ நெல்லையப்பரை நீ நன்கு காத்திட வேண்டும் அப்படிங்கிறாரு. அடுத்தது தம்பி ஆரம்பிக்கிறார். இப்போதான் கடிதத்தை, என்ன கடிதத்தை? அந்த தம்பியாக இருக்கக்கூடிய அந்த நெல்லையப்பருக்கு கடிதத்தை ஆரம்பிக்கிறார். மாதத்துக்கு மாதம், நாளுக்கு நாள் நினது அறிவு, நினது அறிவு, நினது கூட்டல் அறிவு, நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன். ஏன்னா அவரும் ஒரு கவிஞர், இவரும் ஒரு கவிஞர். அவருடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு இவரும் பார்க்கிறாரு. அப்ப இவர் ஒரு கவிஞராக அவரை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்னா, உனது அறிவும் வளர்ந்து கொண்டே வருகிறது, அதை நான் தினந்தோறும் காண்கிறேன். உன் உள்ள கமலத்திலே, நினது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி நினக்கு நல்லின்பம் உண்டாகும் என்றே கருதுகிறேன். என்ன பண்ணணும்? உனக்கு இன்பம் உண்டாக வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட உண்டம்? உன்னுடைய மனதுக்குள்ள, உன் மனது எப்படிப்பட்டது தெரியுமா? தாமரை பூமனது. கமலம் அப்படின்னா என்னது? தாமரை மலர். அது சூரியனை கண்டால் மலரக்கூடியது தாமரை. அப்போ என்ன சொல்றாரு இவரு? உன்னுடைய மனமானது எப்படிப்பட்டது? தாமரை பூமானது, தாமரை பூ போன்றது. அது பேரறிவு, நிறைய ஞானம் பெற்று, அதிகமாக ஞானம் பெற்று உன் மனமானது மலர்ந்து வர வேண்டும். அப்படின்னா உனக்கு ஏராளமான அறிவினால் உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். உன்னுடைய உள்ளத்தில பேரறிவாகிய உள் ஞாயிறு, ஞாயிறுன்னு என்னதுப்பா? அறிவு, அறிவு கொழுந்துரா, நீ அறிவு ஒளி அப்படியே பிரகாசிக்குதுரா உன்னுடைய முகத்துல சொல்றாங்களா? இது ஒளி பிரகாசிக்குதுன்னு சொல்றதுன்னு அர்த்தம். அப்ப அறிவை எதனுடன் தொடர்புபடுத்துகிறார்கள்? ஒளியுடன் தொடர்புபடுத்துகிறார்கள். அறிவை எதனுடன் தொடர்புபடுத்துகிறார்கள்? ஒளியுடன். அப்ப ஒளியினுடைய வடிவம் எது? ஞாயிறு. அப்பதான் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறு, அந்த ஞாயிற்றினுடைய ஒளி பட்டவுடன், அறிவு என்கின்ற ஒளி பட்டவுடன் உன்னுடைய மனம் மகிழ்ச்சியிலே திளைக்கட்டும், உன்னுடைய மனம் பெருகட்டும், உன்னுடைய மகிழ்ச்சி பெருகட்டும் என்று அவர் கூறுகிறார். அடுத்தது, நெஞ்சம் இலகி விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது. என்ன சொல்றாரு பாருங்க. உட்கார். நாம் எப்பொழுது நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம் மிக மிக இலகுவாக இருக்க வேண்டும். இலகுவாகனா எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும். அப்ப அது இல்லாம நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இதெல்லாம் சரியா இருக்காது, இதெல்லாம் இப்படி தப்பா தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும், ஒருவித முரட்டுத்தனமான ஒரு பிடிவாத குணத்துடன் இருக்கிற பொழுது உங்களுக்கு அறிவு வளராது. ஏன்னா அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, மற்றவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனிப்பார்கள். நமக்கு தெரிந்ததிலிருந்து தெரியாததை அவர்கள் ஏதாவது சொல்கிறார்களா என்ற ஏக்கத்தோடு அந்த பார்வையானது இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் விஷயம் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க மாட்டோமான்னு பார்ப்பாங்க, கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எப்பொழுது கவனிக்க முடியும்? நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற பொழுதுதான். அப்படி உங்களுடைய மனம் மிக மென்மையாக இருக்கிற போதுதான். அப்ப அந்த மனம் மிக மிக உருகி மென்மையாக இருக்கக்கூடிய மனம் இலகுகிற பொழுதுதான் உங்களுடைய அறிவு வளருகிறது. ஏன்னா இலகுவாக இருக்கிற பொழுது, பிறர் சொல்வதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மென்மையான உள்ளத்தோடு நீங்கள் இருக்கிற போது, பிறர் சொல்வதில் இருக்கக்கூடிய நியாய அநியாயங்கள் உனக்கு தெரியும். மாறாக முன்னாடியே முடிவு பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தான் உலகத்திலே மிகச்சிறந்த புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா என்ன நடக்கும்? நீ தான் உலகத்திலே மிகச்சிறந்த முட்டாளாக இருப்பாய். இது யார் சொல்றது தெரியுமா? அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு. நீங்கள் எப்பொழுது உங்களை முட்டாள் என்று உணர்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து நீங்கள் புத்திசாலியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது உங்களை புத்திசாலி என்று உணர்கிறீர்களோ அந்த நொடியிலிருந்து முட்டாளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். புரியுதா உனக்கு? அப்ப நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ம தெரிஞ்சோம்னு சொன்னா அந்த நொடியிலிருந்து நீங்கள் முட்டாளாகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, உள்நோக்கம் பாருங்க. எல்லாம் தெரியுங்கிற சிந்தனையினால ஏதாச்சும் யாராவது சொன்னா கேட்கக்கூடிய எண்ணம் உனக்கு தோணுமா? அப்போ உனக்கு அறிவு ஏதாச்சும் வளருமா? அறிவு வளராத அறிவு வீண் தானே, முட்டாள் தானே. அதான் சொல்றாங்க. அப்போ பிறர் எனக்கு தெரியாது, ஆமா இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, ஐயோ
இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் தெரியாதது உனக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டாவே உனக்கு அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாம் தானே? எவ்வளோ பெரிய அறிவு ஞானம் உனக்கு. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியாது, ஞானம் தானே. ஆனால் மற்ற உணர்வு எப்படி இருக்குன்னு கேட்டா, எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா இந்த உலகத்துல கற்றது கைமண் அளவு தான். யார் இப்படி கற்று ஐன்ஸ்டீன் கூட கற்றது தான் கைமண் அளவு தான். கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமறந்தை ஓதுகிறாள் யாரு? நமக்கு கல்வி தருகின்ற கடவுளே இன்றளவும் படித்து கொண்டிருக்கிறாளாம். அப்படின்னா நாம யாரு? இல்ல. அதனால இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்துக்கு வர வேண்டும். அப்படி வந்தா மட்டும்தான் நம்முடைய அறிவு வளரும். அப்படி நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் என்ற நோக்கோடு ஒரு கோடு போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா ஏற்கனவே தெரிந்தது காலி ஆயிடும். இதுக்கப்புறம் எதை தெரிஞ்சுக்க மாட்டேன், உன்னுடைய மனம் தடுக்கிறது. அதனால உன்னுடைய அறிவு வளராது, நீ முட்டாளா தான் மாறுவ. தெளிவா புரியுதா? ரைட். எனக்கு இது தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது. தெரியாதுங்கிறதே நீ தெரிஞ்சுக்கிட்டல, உனக்கு என்னென்ன விஷயம் தெரியாது அதை பட்டியலிட்டு தெரிஞ்சுக்கிட்டுல, அப்ப நீ புத்திசாலியா மாற போறன்னு அர்த்தம். ஏன்னா அதை நீ தெரிஞ்சுக்க போற. ஏன்னா சில விஷயங்கள்லாம், அதுவும் பெண்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னா அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தூக்க மாட்டாங்க. என்னமோ சொன்னா நீ சீக்கிரம் சொல்ற, எனக்கு தூக்கம் வராது இல்லாட்டியே. அதே மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாத ஒன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், என்கிட்ட போய் சொன்னாதான் தூக்கம் வரும். ஆமா தானே? ஆமா தானேம்மா? உன்னை பார்த்தா அப்படிலாம் இல்லை மாதிரி தெரியுது. பொறுப்பா இதை ரகசியம்னா பாதுகாப்பாக வச்சுக்குவியா? யாராவது சொன்னாங்கப்பா உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னாங்கப்பா, யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு சொன்னாங்க, நீ வச்சுக்குவியா? அமைதியாக வச்சுக்குவியா? ஆனால் அது பெண்களுடைய குணம் இல்லை. எது தெரியுமா? போய் பக்கத்தில் சொல்லணும், சொன்னாதான் நிம்மதியாக இருக்கு. அப்பா இன்னைக்கு தான்ப்பா நிம்மதியாக இருக்கு எனக்கு. அதனால பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வரப்போகுதுன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா சொல்லணும் போய், அதுதான். ஆமாம் தானே? ஆமாம். சரியா? ஏன் அப்படின்னு கேட்டா, நாம் ஒரு கோடு போட்டு கொண்டு வாழ்கிறோம். நம்முடைய மனநிலையை நாம் தெரிந்து கொண்டு நாம் வாழ்கிறோம். அப்படி நம் மனநிலையை நாம் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். பக்குவப்படுத்தணும். எது? உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு இது எங்க பண்ணக்கூடாது, பேர் வரையில பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் சொல்லவா உனக்கு, இது எனக்கு தெரியாது, உண்மையாவே தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு நல்லா தெரியும், அதை கூட நீ சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லக்கூடாது? முதல் விஷயம், உனக்கு நேரம் போய்கிட்டு இருக்குது, ஞாபகத்தை வச்சுக்க. சரி சரி, நீ அப்போ உண்மையான தோழி கூட நீ போய் பக்கத்தில் உட்காரலன்னு அர்த்தம். சரி பரவாயில்ல, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னீங்க அவ்வளோதான். ஏன்னா போய்கிட்டு இருக்குது, அதனால. சரி, அப்ப செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் நாமே ஒரு கோடு போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த கோடு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பது வேண்டுதல். அப்போ நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதை மனதுக்குள்ள பதிய வச்சுக்கிட்டு, தினந்தோறும் நாம் அறிந்தோ அறியாமலேயோ பல்வேறு விதமான செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். இன்னொன்று, என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத சாயந்தரத்தில் போயிட்டு உட்காந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். ஞாபகம் வராது, ஒன்றுமே வராது. நான் கொஞ்ச நேரம் பேசினு இருந்தேன் ஐயா என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அப்படித்தான் ஞாபகம் வரும். அதெல்லாம் வரக்கூடாது. முதல்ல கணித ஆசிரியர் வந்தார், அப்புறம் ஆங்கில ஆசிரியர் வந்தார், அப்புறம் இயற்பியல் ஆசிரியர் வந்தார். இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் திட்டினாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சொல்லி தந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா சொல்லி தந்தாங்க. தமிழ் ஐயா வந்தார், கொஞ்ச நேரம் கிருகிருன்னு பேசினார், அதுக்கப்புறம் வந்து அவர் ஏதோ கதை ஒன்று சொன்னார். அந்த கதையை கேட்டு ஆமாம் ஆமான்னு நாங்களாம் சிரிச்சுட்டு கிடந்தோம். என்ன கதை அது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ உனக்கு நினைவாற்றல் பெருகுமா. நினைவாற்றல் பெருகிறதுக்கு வழி சொல்கிறாங்கம்மா. யாருக்காச்சும் ஞாபக சக்தி இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, போய் படுத்துடணுமா. எத்தனை மணிக்கு இல்லை, 8 மணிக்கெலாம் இல்லை, 10-11 மணிக்கு படிச்சுட்டு 11 மணிக்கு போய் படுக்கிற இல்லையா, படுத்த உடனே எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுமா. ஒரு 5 நிமிடமாவது கொஞ்சம் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்பில்ல, அப்போ ஆரம்பிக்கணுமா. நாங்கள் இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோம், எத்தனை மணிக்கு எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணோம், அப்புறம் வந்து குளிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டோம், அதுக்கப்புறம் வண்டியில் ஏறணும். வண்டியில் ஏறிட்ட பிறகு அந்த அங்கிள் கூட சொன்னார், ஏமா பார்த்து வாமா நீ அப்படி கூட சொன்னார், இது பேருந்தில் வரும்போது இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் உனக்கு. அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த 11 மணிக்கு பெல் அடிக்கிறாங்களே, அப்பயே நீ தூங்கிட்டு இருப்பேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா, என்னடா இது நம்ம ஒரு நினச்சிக்கிட்டே கிடந்தோம், 11 மணி வரைக்கும் தான் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தூங்கிட்டுமே அப்படின்னு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அப்புறம் ஒரு மதியம் சாப்பிட்ற வரைக்கும் என்ன சாப்பிட்டோம், இந்த தோழிக்கிட்ட கூட கொஞ்சோண்டு கொடுத்துரு, அன்றைக்கி நீ சாப்பாடு எத்தனாலும் சொன்னாலா, இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற தோணி அந்த பக்கம் திரும்ப பாரு கபாலில் நான் ஒரு வாய் அள்ளி போட்டுக்கிட்டேன். நான் பாட்டுக்கு
எல்லாத்தையும் ஓட்டி பார்க்கணும். அப்படியே ஓட்டி பார்த்துட்டு இதெல்லாம் குறைவா இருக்கணும், பாடம் என்ன போச்சுங்கிறதா நிறைவா இருக்கணும். புரியுதா? அதுவும் கூட வரணும். அப்பதான் தொடர்பு படுத்தி நம்மளால ஞாபகம் வச்ச முடியும். அங்க சாப்பாடு எடுக்கும்போது அந்த அந்த விஷயத்தை சொன்னாங்க, கரெக்ட் ஞாபகம் அப்படி வரும், தொடர்பு படுத்தி ஞாபகத்தில் வரும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பொழுது நமக்கு நினைவாற்றல் பெருகுமா? இது அன்றாடம் செய்யணுமா? புரியுதா? யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்கே அது மாதிரி இல்லை, என்ன செஞ்சு பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள். அப்ப ஏன் அப்படின்னா நாம் இப்பொழுது நினைவாற்றலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? தேர்தலில் உட்காந்துனா எதை நம்பி உட்காந்துக்கிட்டு இருக்க? ஐயா நல்லா முன்னாடி இருக்கிற பள்ளியை நம்ம உட்காந்துக்கிட்டியா? எல்லாமே என் தோழி இப்படிதான் வச்சு எழுதுவா, நீங்க ஒன்னா பாருங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்க அப்படி நம்மளுக்கு அப்படி கட்ட கட்ட கட்டன்னு எழுதுவீங்க. அல்லது எழுதிட்டு அந்த தாரை பிக்கே தொங்கிட்டுருவோங்க, யாருமே தெரியாதையா, நான் பாட்டுக்கு மேலே எழுதிக்கிட்டே இருப்பேங்க. பின்னாடி யாரும் பார்த்து பார்த்து எழுதிடுவாங்க. அப்படியே அங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க இருக்குங்கய்யா. அங்க 37 இங்கேயும் 37 வர, வேற வழியா கிடையாதுங்க. ஆமாவா? அப்படி யாராச்சும் தேர்வறையில உதவி செய்யறாங்கன்னா அவங்க தான் உன்னுடைய முதல் எதிரி. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவங்க தான் நம்முடைய உயிர் தோழின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, அவங்க தான் உன்னை பாதாள கிணத்துல பூச்சி தடுறாங்கன்னு அர்த்தம். நீ தீய வழியில போ, நீ படிக்கவே படிக்காத, நான் உனக்கு எப்பயுமே பாத்துக்கிறேன். அந்த தேர்வுல அந்த அம்மாவுக்கு அந்த அறையும் உனக்கு இந்த அறையும் கொடுத்தா உங்க கதி நான் வருது. கோவிந்தா கோவிந்தா இல்ல. அதனால பிறரை நம்பி எப்போதுமே போகக்கூடாது. அப்படி காட்டாம இருக்காங்க பாத்தீங்களா, எனக்கு தெரியும் நான் உனக்கு சொல்லவே மாட்டேன் இப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய தோழி அப்படின்னு அர்த்தம். இன்னும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க பாத்தீங்களா, அவங்க இன்னும் ஒரு படி மேல. ஏன்னா எனக்கு தெரியும் ஆனா நான் உனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. பொழுதுக்கும் இவ எனக்கு சொல்ல மாட்டேன்ட்டாலே, இவ என்ன பண்ணலாம், இவ என்ன புத்தகத்தை எடுத்து கிடிச்சிடலாம், எந்த நோட்டை கிடிச்சிடலாம், பார்க்காத போது நோட்டெல்லாம் கிடிச்சிடலாம், கபால் கபால் கபால்னு அப்படிலாம் செய்வியா? நல்ல வேலை அப்படிலாம் யாரும் இல்லப்பா. ஆமா தானேப்பா, அப்படிலாம் யாரும் இல்லை, சந்தோஷம். உன்ட்டு கூடமா உன் நோட்டு கூட கேட்குறாங்களா? வேற எங்கன்னா கிளாஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. ஏமா நீ வேற அந்தியாருமா, அந்த பிள்ளையே நோட்டை கிழிச்சுக்குமா, அதனால என் நோட்டை கிழிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கய்யா. சரி விட்டுருங்க, அது என்ன பண்றது, அப்படி இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுதான். என்ன பச்சை அறை உடுத்தி அந்த பக்கம் எங்க அனுப்பிச்சு வைக்கலாம். நீங்க என்ன பண்றதான், வீட்டுல போய் சொல்லு அது மாதிரி. சரி, அதனால செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய அறிவு வளருவதற்கு நாம் தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நம் மனத்தை மிக மென்மையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சரியா? மென்மையாக அப்படின்னு சொன்னா அப்படி எது சொன்னாலும் உருகிடணுமா ஐயா, அப்படியே உருகிடணுமா ஐயா? நான் நிறைய விஷயங்களை தினந்தோறும் தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன், என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற கேள்வியோடவும் விடையோடவும் நீங்க போகணும் வீட்டுக்கு. புரியுதா? புரியுதா இல்லையா? அப்படி இருந்தால் மட்டும் உன்னுடைய அறிவு வளருங்கிறதுனால அதை சொல்றாங்க. நெஞ்சம் இலகி, நெஞ்சம்னா நம்முடைய மனம், விலகி விரிவெய்த விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது, அறிவிலே சுடர் ஏறுகிறது. அப்ப அறிவும் சுடரும் ஒன்று நான் பார்த்தோம் இல்லையா? அப்போ கூடுதலாக வெளிச்சம் ஏற்படுகிறது அப்படின்னா உன்னுடைய அறிவு வளர்கிறது என்பது பொருள். நம்மிலும் வெளியாருக்கு நாம் இறங்கி அவர்கள் நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கான வழி, வேறு வழி இல்லை. நம்மிலும் வெளியாருனா யாருப்பா? மெலியவர்னா ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களா இப்படி இருக்காங்க அவங்களா? மெலியவர்னா அவங்களா? இல்ல. அப்படின்னா வறுமையில், ரொம்ப வறுமையில் இருக்காங்க, நம்மளை விட செல்வத்துல குறைவாக இருக்கக்கூடியவர்கள், சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களும் நம்முடைய ஊர்ல தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நம்முடைய உலகத்தில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்றதுக்கு கூட அந்த அடிப்படை உரிமைகள் கூட பெறாமல் இருக்கக்கூடியவர்கள், உணவு உடை இருப்பிடம் என்பது கூட இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை நம்மால முடியும். ஏன்னா நமக்கு அப்போ மூணுமே தெளிவா இருக்கு. என்னென்ன இருக்கு? உணவு இருக்கு, உடை இருக்கு, இருப்பிடம் இருக்குது, நல்ல செல்வம் இருக்குது. அதனால தான் நம்ம இங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இல்லைன்னா எங்க போயிருந்திருப்போம்? அரசு பள்ளிக்கு போயிருந்திருப்போம் இல்ல? ஆமா. அப்போ நாம் அவர்களை விட எவ்வளவோ மேம்பட்டவர்கள். அதனால கோயிலுக்கு போனா என்ன பண்ணணும்? கடவுளே இவர்களை விட எனக்கு ரொம்ப நல்லா நீ என்ன படிச்சிருக்க, நன்றிப்பா அப்படிதான் சொல்லணும். ஆனா நீ எதுக்கு போவ? நன்றி சொல்றதுக்கு போவ? அல்ல, நான் படிக்கவே கூடாது, இறைவா எனக்கு 600 வரணும், இல்லைன்னா கடுப்பாயிரம் பார்த்துக்க, அவ்வளவுதான். இப்படி அவர்கிட்ட போய் கட்டளை போட்டு வந்துருவேன் இல்ல?
நான் ஒரு 100 ரூபாய் காணிக்கை போட்டுறேன், எனக்கு 600க்கு 600 மதிப்பெண் மட்டும் எடுத்து கொடுத்துட்றியா? லஞ்சம் அவருக்கு 100 ரூபாய் இந்தா வச்சுக்கோ. உண்டியில் போட்டுட்டு ஒரு வேண்டுதலை போட்டு வச்சுட்டு வந்துடுது, மனு கொடுத்துட்டு வந்துடுது. என்ன மனு? நான் படிக்க மாட்டேன், 8 மணிக்கெல்லாம் நான் தூங்கிடுவேன், காலைல 6:30 தான் எழுந்திருப்பேன், அதுவும் அம்மா இப்படி உதச்சி எழுந்து இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு உதைச்ச பிறகு தான் எழுந்திருப்பேன். ஆனால் இப்படி தான் இருப்பேன், எனக்கு 600க்கு 600 வந்துடணும் பாரு, இந்தா தட்சணை வச்சுக்கோ. அவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுறது, அவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுறது. ஆனால் இதனால ஏதாவது சாத்தியமா? என்ன வேண்டணும்? ஏமலத்தா இறைவன்கிட்ட போயிட்டா என்ன வேண்டணும் சொல்லுங்க? இந்த அளவுக்கு என்ன அற்புதமா படைச்சிருக்கே இறைவா, நன்றி. இதை நீ சொல்லக்கூடாது, ஏன்னா நான் சொல்லிட்டேன். வேற சொல்லு. உங்க வீட்டுல மட்டும் தான் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுல எப்படி வேணாலும் போலாம். சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி, வேற? இப்ப நீ மதிப்பீடு எடுக்கிறதுக்கு என்னத்தை கேட்ப, அதை சொல்லு. அதனால அவர் கை இப்படி விளங்காம போகட்டும். நான் எழுதின ஒரு 1/2 மதிப்பெண் சேர்த்து பண்ணு கேட்டா போட மாட்டேன்றல தமிழ், அதனால இப்படி போட்டோம் அவர் கை. அதுக்கு 6 ரூபாய் பரவாயில்ல கடவுள வேண்டுவியா? அதெல்லாம் வேண்ட மாட்டல. வேற என்னமா வேணும்? நான் உங்ககிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்குறேன் சொல்லு. எல்லாரும் நல்லா படிக்கணும், நீ எப்படி நல்லா படிக்கணும் அதை சொல்லு. இந்த பக்கமா சொல்லுமா. பா, நான் உழைத்து முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறேன், அதனால நான் விழுந்து விழுந்து படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். நான் படிக்கிறதெல்லாம் எனக்கு நினைவில் இருந்தா போதும் கடவுளே. நினைவாற்றல் தேர்வப்ப எனக்கு நினைவு வந்தா போதும் கடவுளே. நிறைய விஷயம், நிறைய வினாக்கள் படிக்காம போயிட்டு முட்டை வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய சாதனை கிடையாது. படிச்சுட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஐயோ இதை படிச்சுமே இந்த வினா மறந்து போச்சுன்னு சொல்றாங்களா, வேதனை இல்லை. அப்போ எனக்கு அப்படிப்பட்ட சிக்கல் இல்லாம பாத்துக்கோ, எனக்கு ஞாபகப்படுத்த அப்போ இல்லையா? ஆமா தானம்மா? நான் இங்கே கூப்பிட்டேன், நீ அங்க பாக்குற. ஆமா தானே? அப்ப நாம் படிப்பதை தேர்வறையில் எனக்கு நிறைவு வருவதாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்க உங்களிடம் 2வது ஒரு வேண்டுதலை வைத்துக் கொள்கிறேன் சொல்லிட்டு வந்துடணும். நாம் இதுல பண்றோம்னா பாரு, எவ்வளவு சுயநலமா யோசிச்சுன்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்று கேட்டுக்கோ. நீ எவ்வளவு சுயநலவாதியா இருந்திருக்கிற அப்படின்னு போய் கேட்டு பார்த்துக்கோ. சரி, வாழ்த்துக்கள்மா. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நம்மிலும் மெலியாருக்கு, நம்மை விட மெலியார்னா யாருமா? சின்னவங்க கிடையாதுமா, வறுமையில் இருக்கக்கூடியவர்கள அவர்களுக்காக இறங்கினா என்ன ரா போட்டிருக்காங்க பாருங்க, இடைநரகரம். இடைநரகரம்னா மனம் வருந்தி, எழுது பக்கத்துல. இறங்கி என்றால் மனம் வருந்தி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும். இறங்கினது மனம் வருந்தி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும், அதற்காக நாம் பாடுபடுதல் வேண்டும். அப்போ நீங்கள் என ஔவையார் கூட சொல்லுவாங்க, வருவாயில் கால் வழங்கி வாழ்தல் வேண்டும். வருவாய் என்னது? உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய சம்பளம். அதுல இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ வச்சுக்கணும். ஏன்னா சம்பாதிக்கிற மொத்த பொருள் உனக்கு கிடையாது. யார் சொல்றது? நம்முடைய முன்னோர்கள் நம்மளை அப்படிதான் வழிகாட்டுறாங்க. நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன சொல்றாங்க, எப்பா நீ சம்பாதிக்கிற பொருள் எல்லாம் நீ வச்சுக்காத, சம்பாதிக்கவே முடியாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது உனக்கு கிடையாது. நீ வியர்வை சிந்தி உழைச்சாலும் அந்த தொகை முழுவதும் உனக்கு கிடையாது. யாருக்கு? அப்படி வியர்வை சிந்தி உழைக்க முடியாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும். வள்ளுவம் அதான் சொல்றது, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மைன்னு என்னது? உதவி. எப்படி செய்த பொருள்? கடுமையாக முயற்சி செய்து நீ சம்பாதித்த பொருள் எல்லாம் உனக்கு கிடையாது. யாருக்கு? தக்கார்க்கு, தகுதி உடையவருக்கு கொடுப்பதற்காக. வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மைனா உதவி, உதவி செய்வதற்காகத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஔவையாரும் அதே தானே சொல்றாங்க, உங்க சம்பாதித்த நீங்களே வச்சுக்காதீங்க, கால் வழங்கி வாழுதல். அப்படின்னா ஒரு 100 ரூபானா ஒரு 25 ரூபாய் பிறருக்கு கொடுத்து வாழுங்கள். சம்பாதிக்க முடியாம இருக்காங்க இல்லையா, கண்ணு தெரியாதவங்க, கால் முடப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் ரொம்ப வயதானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால போய் சம்பாதிக்க முடியாது இல்லையா,
அப்படி சம்பாதிக்க முடியாதவர்களால வேலை செய்ய முடியாதவர்களால் சம்பாதிக்க முடியாது, அவர்களுக்கு நீங்க கொஞ்சம் கொடுத்து உதவுங்கள். அப்படி அதற்காக நீங்கள் பாடுபடுதலே நாம் எல்லோரும் சமமாக வாழ்வதற்கான வழி, வேற வழி இல்லை. யார் சொல்றது? பாரதியார். யார்கிட்ட சொல்றாரு? நெல்லையப்பர்கிட்ட சொல்றாரு. நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதல் வேண்டும். அதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நாம் உயர்வாக இருப்பதற்கான வழி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதோட நிறுத்திக்கிறோமா? நாளைக்கு பார்க்கலாமா? ரைட். இப்ப நாட்குறிப்பு எடுத்து எழுதுங்க. நன்றி, வணக்கம்.